ஹாய், குட் ஈவினிங். பேசி 2-3 நாள் ஆச்சுல. திடீர்னு உன்ட்டு பேசணும்னு தோணுச்சு. என்னன்னு கேட்குறியா? எனக்கு பிடிச்ச ஒருத்தவங்களுக்கு நான் எப்போ அவங்கள பார்க்க போனாலும் சரி, அவங்கள நான் எப்போ பேசினாலும் சரி, எங்கிட்ட பேசுனதை விட யூடியூப்பில் ஒரு சாங் ப்ளே பண்ணி ஹெச்டி டெஃபினேஷனோடு பார்த்தா தான் உங்களுக்கு பிடிக்கும். தெரில, நான் என்னமோ மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நானும் இப்போ உட்காந்து சாங்ஸை ஆக்சுவலி பேக்ரவுண்டில் ப்ளே பண்ணால் எதுனா அந்த காப்பி ஓவர் ரைட்னு சொல்லி ஒரு எரர் வருது. அதனால் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். தெரில, ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு ஞாபகப்படுத்த வேண்டாம், அவங்கள மறந்துடணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. ஏன் வருதுன்னு தெரில. பேசக்கூடாதுன்னு இந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்லலாம் ப்ளாக் பண்ணியாச்சு. நான் பேசிடக்கூடாதுன்றதுனால ஃபோன்லலாம் அந்த நம்பர் வச்சுக்கிறது இல்லை, ஏன்னா பேசிடுவோம்ல, அதனால் டெலீட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்குறியா? என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சால் நான் ஏன் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்? தெரில. இன்றைக்கி ஒரு படம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, லக்கி பாஸ்கர். நேற்று ஒரு படம் பார்த்தேன், என்ன படம்னே தெரில, ஆனால் படம் நல்லா தான் இருந்துச்சு. மீன்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டே ஐ வாஸ் ஃபீலிங் குட். இப்போ மணி ஆகிட்டே இருக்குது. இப்போ மணி எத்தனை? 10:15 ஆகுது. ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அந்த சென்ஸ். என்ன சொல்கிறது, யாரையும் மிஸ் பண்ணுறேன், யாரை மிஸ் பண்ணுறேன், எதுக்கு மிஸ் பண்ணுறேன், இப்போ இந்த செகண்ட் இந்த பர்சன் ஏன் மிஸ் பண்ணுறேன்னு தெரில. இது மாமாட்ட சொன்னேன், எனக்கு கோவம் வருது. யோசிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஞாபகம் வரும்போது எனக்கு கோவம் வருது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு நான் அவனை பிடிச்சி கத்திட்டு இருந்தேன். இன்றைக்கி அவன்கிட்ட ஃபோன் பேசல. எனக்கு நானே இந்த கொஷின் கேட்டுருக்கேன், ஏன்? நம்ம ஜாலியாக இருக்கும், ஜாலியாக படம் பார்த்துட்ருக்கோம், பாட்டு கேட்டுட்ருக்கோம், பிடிச்சி சமைச்சு சாப்பிட்றேன். என்ன சமைக்கிறதுன்னு தெரில. இதான் இன்றைக்கி சாப்பாடு நல்லா தான் இருக்குது, சாப்பிட முடியல, போதும், நிறைய சமைச்சதுதான் இதே வேலையாக போச்சுங்கிறியா? சரி, அதோடு என்ன பண்ணலான் இருக்கா? என்ன வச்சுட்டு இங்கே இந்த பாட்டு சொன்னான், முதலும் நீ முடிவும் நீ, இது ஒன்று. அப்புறம் படம் பேர் என்ன, நானே என் நண்பனும் ஃபஸ்ட்டு பார்த்த படம், விக்ரம் வேதா அந்த பாட்டு. தெரில, கோவப்படுறதா, வருத்தப்படுறதா, சந்தோஷப்படுறதானே தெரியல. இல்லை, கோவப்படுறதுக்கு என்ன இருக்குது, வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குதுன்னு தானே கேட்குற. ஒன்றும் மிஸ் பண்ணுறேன், லைட்டாக மனசு வலிக்குது, லைட்டாக கொஞ்சமாக, ரொம்ப கொஞ்சமாக. இதை சொல்லவும் முடியாமல், அவங்கக்கிட்ட பேசவும் முடியாமல், பேச முடியாதுன்னா இல்லை, பேசுறதுன்னா பேசலாம். நிறைய தடவை ஹர்ட் ஆகிட்டேன், திரும்பி போகிறதுல இஷ்டம் இல்லை. ஆனால் ஏன் மிஸ் பண்ணுறேன்னு தெரில. சரி, நான் போய் பாட்டு கேட்டு சாப்பிட்டுட்டு தூங்குறேன்.
நாளைக்கு பேசுகிறேன். உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்த வரைக்கும் ஜாலியாக தான் இருந்தேன். உன்கிட்ட பேசுகிறதில்ல தெரில, நான் எதுக்காகவும் நான் அவாய்ட் பண்ணுறேன். ஏன் அவாய்ட் பண்ணுறேன்னு தெரியல. உனக்கு தெரிஞ்சுதான் உன்னை நான் அவாய்ட் பண்ணுறது தெரிஞ்சுதான் எனக்கு தெரியுது. இன்னொரு விஷயம், என் காலேஜ் ஜூனியரை யாருனே தெரியாமல் பேசி எங்கே படித்தா என்ன பண்ணாலாம் விசாரிக்கும் போது என் காலேஜ் ஜூனியரான் இன்னொருத்தவங்க கூட பேசினேன். காலையில் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு எனக்கு ஒன்று பார்க்கணும், வீடியோ கால் பேசலாமான்னு கேட்டாங்க. பிளாக் பண்ணல, மியூட் பண்ணியிருக்கேன் நோட்டிஃபிகேஷனாக. நமக்கு தான் வீடியோ கால் பிடிக்காதில்ல. நம்ம வீடியோ கால் பேசுகிறோன்னா நம்ம மாமா கிட்ட மட்டும் தான் பேசுவோம். மீன்ஸ் பாப்பா கிட்ட, தங்கச்சிட்ட, அம்மாட்டெலாம் பேசுவோம், அது வேறு விஷயம். பட் பசங்கன்னா மாமாட்ட தான், அதை ஆசைப்பட்டு பேசுகிறது. இது என்னமோ பிடிக்கல. கம்ஃபர்டபுளாக இருந்தால் நானே பண்ண போகிறேன். அன்றைக்கி நம்ம கல்யாணத்துக்கு ரெடி ஆனோம்ல, அப்போ தெரிஞ்ச அண்ணாவுக்குலாம் ஃபோன் பண்ணி நான் ரெடி ஆகிக்கேன்னு காமிச்சம்மா. ஓகே, ஆனால் ஏதோ லைட்டாக சொல்லிக்குது. அப்செட்டாக இருக்கேன். ஏன் அப்செட்டாக இருக்கேன்னு தெரில. செவ்வாயிட்டா அவள் பாட்டு பார்க்குறேன். சில விஷயங்கள் குட் டு ரிமெம்பர் பிகாஸ் we know those are only memories. கரெக்டு தானே? சரி இருக்கட்டும், செவ்வாயிட்டா. ரொம்ப முடியலன்னா கூப்பிட்றேன் திரும்ப. சரி பாடடா வைக்கிறேன். குட் நைட்.